சினிமா பற்றி பல தகவல்கள் வழங்குறதுக்காக ராஜகம்பீரன் அவர் இருக்கார் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. புது வருஷத்தில் எங்களுக்கு பேட்டி கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம் சார். பயிற்சி சார், இயக்குனர் பாலா 25 வருஷம் கொண்டாட்டம் தான் முடிஞ்சிச்சு சார். அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வன்முறை ஜாஸ்தி இருக்கும் சார். பாலு மகேந்திரா பட்டறையிலே இருந்து வந்த இயக்குனர்களிலே முதல் தலைமகனாக வெற்றி பெற்ற இயக்குனராக பாலா தான் சேது என்கிற திரைப்படத்தின் வழியாக அறியப்பட்டார். உண்மையை சொல்லப்போனால் சேது படத்தின் வெற்றியின் மூலமாக பாலு மகேந்திராவே கூட கூடுதலாக அறியப்பட்டார். இந்த படம் வெற்றிக்கு பிறகு தான். ஆமாம், பாலு மகேந்திரா அழியாத கோலங்கள், மூன்றாம் பிறை, வீடு, சந்தியா ராகம், எப்படி சதி லீலாவதி வரைக்கும் ஒரு பெரிய படங்கள் நிறையா பண்ணியிருக்கிறாரு. வண்ண வண்ண பூக்கள், மறுபடியும் இப்படி நிறையா திரைப்படங்கள் அவர் எடுத்திருக்கிறார். ஆனால் அவருடைய திரைப்படங்கள் வெகுஜன கொண்டாட்டமாக எப்பொழுதாவது மாறி இருக்கிறதான்னு கேட்டால் விதிவிலக்காக அந்த நீங்கள் கேட்டவை மாதிரி ஒரு சில படங்கள் பழிவாங்கிற படமும் அவர் எடுத்திருக்காரு. ஆனால் கமர்ஷியலாக ஒரு திரைப்படத்தை இயக்குவது, வெகுஜன ஆடியன்ஸுக்கான ஒரு படம் பண்ணுவது அப்படிங்கிற இடத்துல எப்பொழுதுமே பாலு மகேந்திரா இருந்ததே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் உலகத்தினுடைய ஆகச்சிறந்த திரைப்படங்களை பார்த்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் கோல்டு மெடலிஸ்டாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ரொம்ப தரமான படங்களை மட்டுமே பண்ணணும்னு அவர் ஒரு கொள்கை வச்சுருந்தார். சினிமாவுக்கு சில கோட்பாடுகள் வகுத்திருந்தார். அந்த கோட்பாட்டில் இருந்து அவர் கீழே இறங்குவதற்கு தயாராக இல்லை. ஆனால் அவருடைய மாணவர்கள் என்று வருகிற போது முதலில் ஜெயித்தவர் பாலா தான். பின்பு தான் வெற்றிமாறன், சீனு ராமசாமி, விக்ரம் சுகுமாரன், கற்றது தமிழ் ராம், நீரா கதிரவன் ஒரு வரிசை உண்டு. நீரா கதிரவனும் கற்றது தமிழ் ராமும் நேரடி மாணவர்கள் இல்லை என்றாலும் அவரோட மாணவர்கள் தான். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணல படத்தில், ஆனால் அவருடைய நெருக்கமான வட்டத்தில் இருந்தவங்க. இதில் பாலாவின் திரைப்படம் என்னென்னா, பாலு மகேந்திராவிடம் இருந்து கொண்டு அவருடைய திரைப்படங்கள்லேருந்து யதார்த்தத்தை எடுத்துக்கொண்டார். ஒரு படத்தை எப்படி யதார்த்தமாக எடுப்பது, அசல் தன்மையோடு எடுப்பது, வாழ்க்கையில் கண்ணு முன்னாடி ஒரு சம்பவம் எப்படி நிகழுமோ அப்படியே பதிவு செய்வது அப்படிங்கிறத பாலு மகேந்திராட்டன் எடுத்துக்கிறார். கூடுதலாக என்ன பண்ணிட்டார்னா, தென் மாவட்டங்கள்லேருந்து வந்ததுனாலேயே என்னன்னு தெரியல, அதுக்குள்ளே வன்முறையை கலந்துட்டார். அவருடைய அந்த முதல் திரைப்படமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிசமாக தான் படம் தொடங்கும். ஒரு கல்லூரி மாணவன், ஆர்ப்பாட்டமான ஒரு மாணவன், எல்லாரையும் கலாய்க்கக்கூடிய, தேர்தலில் ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்லாம் போட்டியிடக்கூடியவன், ஒரு இது மாதிரி வழக்கமான சினிமா மாதிரி தான் தொடங்கும். எங்கே அந்த படம் திசை மாறும்னா, அவனுக்கு ஒரு சண்டை காட்சியில், ஒரு தாக்குதலில் அவன் தலையில் கனமான ஒரு அடி விடுக்கும்போது மூளை குழம்பிருச்சு, அவனுக்கு மூளை கலங்கிருச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்து ஒரு சோகமான ஒரு கனமான ஒரு கதை தொடங்கும். அந்த நினைவுகள்லேருந்து அவன் மீட்கப்பட்டானா இல்லையாங்கிறதுல தான் அந்த கதையோட கிளைமாக்ஸ் முடியும். அப்போ ஹீரோயிசத்து மேலே விழுந்த அடி தான் அது. அதாவது ஹீரோ தலைமையில் விழுந்த அடி என்கிறது அல்ல, தான் தான் இல்லை சினிமாவுக்கே தலைமைன்னு நினைக்கக்கூடிய பல ஹீரோயிசத்தின் மீது விழுந்த அடி தான். அதற்கு மூளையாக இருக்கிறவன் இயக்குனர் தான், யதார்த்தம் தான், எங்களை போன்றவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஹீரோயிசத்து மேலே சுத்தியலை வச்சு அடித்தது மாதிரி ஒரு கதையை அவர் உருவாக்குறார். அவரிடமிருந்து வெளியில் வந்த இயக்குனர் தான் அமீர். ஏறத்தாழ இயக்குனர் அமீரினுடைய திரைப்படங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஹீரோயிசத்துக்கு எதிரான படம் தான் அதுவும். கண்டிப்பாக. இப்போ உதாரணத்துக்கு பருத்தி வீரனோட கிளைமாக்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா கதாநாயகனால் அவளை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுங்கிறத கிளைமாக்ஸ். பெரிய வீர சூரியன் அப்படிலாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் திரைக்கதையினுடைய அடிப்படை என்னவாக இருக்குன்னா, வேறு நிலத்தில் அந்த கதை நிகழும், மதுரை பின்னணியில் அந்த கதை நிகழும். ஆனால் திரைக்கதையினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய, ஆன்மாவாக இருக்கக்கூடிய அடிப்படை என்னவாக இருக்குன்னா ஹீரோயிசத்துக்கு எதிரான ஒரு கதை. அதனால தான் அமீர், பாலா போன்ற இயக்குநர்களை பார்த்து ஹீரோக்கள் ஓட்டப்படுக்கிறான். நீங்கள் அவர் சேது படத்தையே அன்றைக்கு பெரிய பிரபலமான கதாநாயகனாக இருந்த, அன்றைக்கு ஒரு கார்த்திக் இருந்தார் இல்லையா, நவரச நாயகன் கார்த்திக், முத்துராமன் மகன், அலைகள் ஓய்வதிலையில் தொடங்கி மௌனராகம் வரைக்கும் ஒரு பெரிய அலையை உருவாக்கின கதாநாயகனாக கிழக்கு வாசல் பல படங்கள் பண்ண கார்த்திக்கிட்ட போய் இந்த கதையை சொல்கிறார் பாலா, சேது கதையை. ஐயையோ, நான் முட்டை போடுறதா, முட்டை போட்டு நான் மனநல சரியில்லாத மாதிரி இருக்கிறதா, என் ஆடியன்ஸ் தேட்டரை உடைச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கார் அவர். அந்த கதை பல பேர்கிட்ட போயிருக்கு. அதாவது எல்லா புதுமுக இயக்குநர்களுக்கும் முதல் படம் தந்தவர்கள் தமிழ் சினிமாவில் 2 பேர். பெரிய அளவில் மாஸ் ஹீரோவில் விஜயகாந்த், தொடக்க நிலையில் முரளி,
பெரிய இயக்குனர்களுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மணிரத்னத்தினுடைய முதல் படம் தமிழில் அவர் வந்து கன்னடத்தில் ஒரு படம் பண்ணியிருக்காரு பல்லவி என்ன பல்லவின்னு. தமிழில் வந்து பகல் நிலவு தான். பகல் நிலவுக்கு வந்து யார் ஹீரோ? முரளி தான் ஹீரோ. அதே மாதிரி கதிர் மாதிரி இயக்குனர்களுக்கு இதயம், பல படங்கள் அது மாதிரி அவர்கிட்டையும் போய் காசு சொல்லியிருக்காரு. அவராலேயும் அந்த படம் பண்ண முடியல. இப்போ இந்த யாருமே முன் வராத ஒரு கதை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றியும் கூட. யாரும் வந்து தொட தயங்குகிற விஷயத்த ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்காக மாறுது. ஒரு வன்முறையின் குரூரம் வெற்றி பெற்றதற்கு பின்பு அதே பேட்டர்னில் படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் நந்தாவில் வந்து பெத்ததாய் மகனுக்கு விஷம் வச்சாங்கிறதுலேருந்து பிதா மகன் மாதிரி படங்களில் வந்து கொடூரமாக அது குரலை கடிச்சாங்க வரைக்கும் வந்துருச்சு. கடைசியில் வந்து உங்களுக்கு அந்த கண்ணு தெரியாத நான் கடவுள் கதையில் கழுத்தை எடுத்து குருடியை கொலை பண்ணுறாங்க வரைக்கும், கண்ணு தெரியாத பெண்ணை கொலை பண்ணுறாங்கிற வரைக்கும் இந்த கொடூரத்தின் உச்சத்தில் போய்கிட்டே இருக்கு. ஆடியன்ஸ் டயர்டாயிட்டாங்க. நான் கடவுள் பார்த்துட்டு இசைஞானி இளையராஜா வந்து எப்பா இனிமேல் இந்த பக்கம் வராதப்பா, நீ மன ரீதியாக எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கலை உணர்ச்சி கொண்டவனுக்கு சாதாரணமாக ஒரு கோழி அறுக்கிறத கூட அவனால் பார்க்க முடியாது. அது ரெக்க அடித்து படபடக்கிறத பார்த்தா அவனுக்கு மனநல பிறழ்வு ஏற்படும். கண்டிப்பாக அந்த மென்னுணர்வு இருந்தால் தான் அவன் கலைஞனாக இருப்பான். கலைஞனாக இருக்கிறவன் வந்து குரூரத்தின் உச்சமாக இருந்தான்னு வச்சுங்க, அவன் கலைஞனாகவே இருக்க மாட்டான். குலைஞன் வேற கலைஞன் வேற. இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணு தெரியாத பொண்ணு கழுத்தறுத்து போடுறாங்கிற கிளைமாக்ஸை பார்த்து அந்த ஆள் படபடத்துக்கு போயிட்டார். கண்டிப்பாக. ஏன்னா இசைஞானி இளையராஜா தினசரி பேப்பர் படிக்கவே ரொம்ப நிப்பாட்டிட்டார். எதனாலன்னா தினசரி செய்தித்தாளை வாங்கி படித்தோம்னா பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பங்காளியை போய் வெட்டிட்டான், தம்பி போய் அண்ணனை வெட்டிட்டான், இவன் முன்னாடி அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் நியூஸ் போடுறாங்க. வன்முறை கும்பல் வந்து கேங்ரப் பண்ணாங்க அவ்வளோ நியூஸ் வருதில்ல. இதை பார்த்துட்டு மனப்பதட்டமாகி இசையமைக்க போனால் க்ரியேட்டிவிட்டியே எனக்கு பாதிக்குதுங்கிறது இல்லையா. அதனால் நான் நியூஸ் பேப்பரை படிக்கிறது நிப்பாட்டி 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு அவரே பேட்டியில் சொல்கிறார். நம்ம சொல்லல, நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் ஏன் சொல்கிறாரு, அவர் தான் சொன்னார். அதை நான் திருப்பி சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே சார். சார் ஆனால் பாலா படத்தில் பெரிய பெரிய ஆக்டர்லாம் யாரும் நடிக்க மாட்டாங்க, இது ஏன் சார்? அது ஒரு நடிப்பு பயிற்சி கல்லூரி மாரி ஆயிடுச்சு. சூர்யா வந்து நீங்கள் விக்ரம் வந்து அதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறார். தந்து விட்டேன் என்னைன்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. ஏகப்பட்ட படம் வந்து பிசி ஸ்ரீராமே ஒரு படம் எடுத்திருக்கிறாரு விக்ரமை வச்சு. ஆமாம், சாங்கெலாம் பயங்கர சூப்பர் ஹிட்டு. ஓ பட்டர்ஃப்ளைன்னு ஒரு சாங்கெலாம் வரும். அந்த மாதிரி சாங்கெலாம் இருக்கும். அந்த மாதிரி படங்கள் பூராமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ படங்கள் வந்திருக்குது. ஆனால் வந்து அவர் வந்து ராசி இல்லாத ஹீரோ, விளங்காத ஹீரோ. இவங்க ஒழுங்காக கதை எழுதாமல் எடுக்காம விட்டு அவருக்கு மூஞ்சி சரியில்லை, அவருக்கு குதிரை மூஞ்சிலாம் சொல்லிட்டாங்க. கடைசியில் வேறு ஒரு சவாலாக அவர் அந்த படத்தில் நடிக்கிறார் சேதுல. பின்னாடி ஒரு பெரிய வெற்றிகரமான வணிக கதாநாயகனாகவும் மாறுறாரு. வந்து கில்லி மாதிரி, இது தில்லு தூளு அது மாதிரி படங்கள், சாமி மாதிரி படங்கள் எல்லாம் பெரிய வெற்றி படங்களுக்கான கதாநாயகனாகவும் பின்னாடி அவர் வந்து விக்ரம் உருவாகிறார். ஆமாம். ஆனால் அவரை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ராசி இல்லாத ஹீரோன்ட்டாங்களா. இவர் படத்தில் நடித்த பின்னாடி அவர் ஒரு வெளிச்சம் பெற்றார். இப்போ தங்கலான் வரைக்கும் இவருடைய பயணம்ங்கிறது ஏறத்தாழ பாலா போட்டு கொடுத்த பாதை தான். அதுதான் பவனி வர்றாரு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சூர்யாவுக்கு அதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லாம் எதுவுமே ஓடாத படம் தான். பூவெல்லாம் கேட்டுப்பார், நேருக்கு நேரில் இருந்து, பூவெல்லாம் கேட்டுப்பாரில் இருந்து யாருமே திரும்பி பார்க்காத ஒரு ஹீரோ. அவர் ஒரு பிரசாந்த் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்க வேண்டியது. அதை தடுத்து நிறுத்தினதில் நந்தாவுக்கு ஒரு பெரிய பங்கு. நந்தாவை பார்த்துட்டு தான் அடுத்தடுத்து மௌனம் பேசியது, காக்க காக்க நடிக்க தெரியும் கஜினி, அந்த வெற்றிப்பட வரிசைக்கு பின்னாடி அவர் போனதுக்கு இதுதான் காரணம். இப்போ நீங்கள் அதே மாதிரி வரிசையாக வந்து வேறு சில ஆரியாவுக்கு வந்து நீங்கள் நான் கடவுள் மாதிரி வேறு படத்தில் நடிச்சிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. நடிக்கிறேன். அப்போ நடிப்பு பயிற்சி கல்லூரியை வந்து மறைமுகமாக அவர் வந்து சினிமா எடுக்கிறங்கிற பேரில் நடத்துகிறாராங்கிற அளவுக்கு ஆக்டிங்கில் வந்து ஒரு பெரிய அபாரமான ஒரு இடத்த வந்து அவர் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் நடிகர்களுக்கு வந்து பாலா வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஆனால் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ஹீரோக்களுக்கு அது தண்டனையாக மாறிடும். 40 நாளில் படத்தை முடிக்க போகிறதில்ல அப்படிங்கிற பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. அதனால் தன்னை வருத்தி கொண்டு நடிப்பது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது எத்தனை பேர் தயாராக இருப்பாங்க? அந்த ரிஸ்க்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய கதாநாயகர்கள் பக்கம் வந்து பாலா போன்ற இயக்குநர்களால் நகர முடியல. இப்போ ரஞ்சித் வந்து ஒரு அட்டகத்தி மெட்ராஸ் கடந்தவொடனே ரஜினிகாந்துக்கு போயிட்டார். லோகேஷ் கனகராஜ் மாதிரி இளம் இயக்குநர்கள்லாம் டக்கு டக்குன்னு பெரிய ஹீரோக்களில் போயிட்டாங்க. விஜய், கமலஹாசன் அப்படி போயிடுறாங்க. ஆனால் பாலா மாதிரி இயக்குநர்கள், அமீர் மாதிரி இயக்குநர்கள்லாம் கதாநாயகன் பக்கமே போக முடியல. மீறி போனால் அவங்களோட சண்டையாகிடுது.
இல்லை கதை தான் அது ஜென்ம பகையாயிருது. இல்லை கதை தான் ஹீரோ தேர்ந்தெடுக்குது அந்த மாதிரி. இல்லை அது வந்து நம்ம காலங்காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி கதை தான் ஹீரோ, திரைக்கதை தான் உண்மையானது அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதை கதாநாயகர்கள் யாருமே நம்புறதில்ல. இது எல்லா காலத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு எம்ஜிஆர் காலத்திலேயே பெரிய ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டராக இவர் வந்துட்டார், ஸ்ரீதர் வந்துட்டார். ஸ்ரீதர் வந்து வித்தியாசமான படங்களை பூரா வந்து காதலிக்க நேரமில்லை மாதிரி படங்கள்லாம் கொடுத்து தன்னை வந்து தனித்துவமாக நிரூபித்ததற்கு பின்பு அவருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சு. அப்புறம் எம்ஜிஆர் டேட் வச்சு தான் அவரே காப்பாற்றினாங்க. அவருடைய அந்த உரிமை குரல் இந்த மாதிரி படங்களில் எம்ஜிஆர் டேட்டில் தான் அவரே தப்பிச்சார். அப்போ கதாநாயகர்களுடைய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அபாரமான வளர்ச்சி. நீங்கள் எஸ்பி முத்துராமனுடைய வளர்ச்சியையும் ரஜினிகாந்தினுடைய வளர்ச்சியும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. கண்டிப்பாக. அது எப்படின்னா இந்த ஸ்கூல் வாத்தியார் மாதிரி அவங்க அதே இடத்துல தான் அவங்க இருப்பாங்க டைரக்டருங்க. கதாநாயகன் என்ன பண்ணுவான்னா ஐஏஎஸ் படிச்சிருவான், ஐபிஎஸ் அதிகாரி ஆயிடுவான், வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுவான்ற மாதிரி ஆயிடும். பெரிய டாக்டர் ஆகிட்டார். அவர் அதே தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிடுவார். ஆனால் ரஜினிகாந்தை வச்சு முத்துராமன் தானே சார் அதிக பணம் இயக்குனார். அது வந்து உண்மை தான். அவர் தான் அவரை சூப்பர் ஸ்டார் ஆக்கினது. ரஜினிகாந்தை வந்து பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தினார். அவரை வந்து கதாநாயகனாக கலைஞானம் ஆக்கினார். அவரை வந்து வித்தியாசமான கதைக்களங்களுக்குள்ள மகேந்திரன் பயன்படுத்தினார்னாலும் அவரை வணிக ரீதியாக சூப்பர் ஸ்டாராக மாற்றினது முரட்டுக்காலை மாதிரி படங்களை எடுக்க வச்சு அவரை பெரிய ஹீரோவாக மாஸ் ஹீரோவாக வந்து உருவாக்குனது எஸ்பி முத்துராமன் தான். பின்னால் அந்த எஸ்பி முத்துராமனுடைய அந்த இடத்துக்கு தான் பின்னால் வந்து கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி ஆளுங்க, இந்த மாதிரி வந்து சுரேஷ் கிருஷ்ணா மாதிரி ஆட்கள், அந்த வரிசை பின்னாடி வருது. அது வந்து அந்த யார் அப்போ ஜெயிக்கிறாங்களோ அந்த குதிரையில் ஏறி ஏறி அவர் தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டே இருப்பார். அது பாரஞ்சித்திலேருந்து இப்போ இருக்கக்கூடிய இயக்குனர்கள் வரைக்குமே அந்த பயணம் தொடர்ந்து கெல்சன் வரைக்கும் எல்லாருக்குமே. இப்போ புதுமுக இயக்குனர்கள்லேருந்து இன்றைக்கி ட்ரெண்ட் செட்டிங்கில் யாரெல்லாம் வந்து கமர்ஷியலில் வந்து சக்ஸஸ் ஆகுறாங்களோ அவங்க வரைக்குமான ஒரு பயணம் அப்படிங்கிறது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பயணத்தை தொடங்கி வைத்தது அப்படிங்கிறதுல வந்து இயக்குனர்களுடைய முகம் வந்து அறியப்படாததாக எப்போவுமே இருக்கும். அதனால தான் வந்து பாரதி ராஜாலாம் 2 கையெடுத்து கும்பிட்டு என் இனிய தமிழ் மக்களைன்னு அவர் அடையாளப்படுத்திக்கிட்டார். அவர் என்ன இருந்தாலும் நடிக்க வந்தவர் தானே, பெரிய இயக்குனர் ஆனாலும் பின்னாடில். அப்போ இயக்குனர்களுக்கான அடையாளம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு சிறிய அடையாளம் தான். அது கே பாலச்சந்தராக இருக்கலாம், அவர் உருவாக்கினார்னு சொல்லிக்கிட்டாலும் கூட கமலஹாசன் அடைந்த உயரங்கள், ரஜினிகாந்த் அடைந்த உயரங்கள்லாம் வந்து வேறு இடத்துக்கு போயிடுச்சு. கமலஹாசன்லாம் உலக நாயகன்கிற அளவுக்கு போயிட்டார். சர்வதேச தரத்தில் படங்கள் பண்ணிட்டார். விஸ்வரூபம் மாதிரி படங்கள்லாம் வந்து உண்மையிலேயே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் தான். ஹேராம் மாதிரி படங்கள்லாம் அது வந்து இன்னொரு இயக்குனர் எடுக்க முடியாத அளவுக்கான ஒரு பெரிய ஒரு மேக்கிங் அதுக்குள்ளே இருக்குது. கருத்தியலாக வேண்டுமானால் அந்த கருத்து நமக்கு உடன்பாடு இல்லை, அவங்க எடுத்த கான்செப்ட் உடன்பாடு இல்லை, அப்படி வேணால் நம்ம பேசலாமே தவிர அந்த மேக்கிங்கோ அவங்க எடுத்துக்கிட்ட அந்த திரைக்கதையோ ரொம்ப வந்து அற்புதமான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பாலச்சந்தரால் வந்து ஒரு விஸ்வரூபம் மாதிரியான ஒரு படத்தை வந்து இயக்க முடியுமான்லாம் ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக அது யதார்த்தத்தில் கேட்டால் அவர் உருவாக்கின இடம்னு சொல்லிக்கலாம். அதை தாண்டி அவங்களாம் வளர்ந்துருக்காங்க. அதுதான் இயக்குனர்களுக்கும் வந்து நடிகர் இருக்கும். அதனால் பாலாவை பொறுத்தவரையில் அவர் வந்து அவரிடம் வந்தால் ஒரு நடிகன் வந்து மெருகேறுவான், நடிப்பில் வந்து வேறொரு பரிணாமத்தை வந்து அடைவான் அப்படிங்கிறது. அதில் என்னென்னா ஒரு யதார்த்த படம் வந்து எப்பொழுதுமே என்ன நடக்கும் அப்படின்னா வாழ்க்கையினுடைய இயலாமையை துயரத்தை மட்டும் காட்டும். அது குறிப்பிட்டு சொல்லணுனாக்கா அவர் காதல் காட்சியாகவும் இருந்தாலும் சரி, ஒரு சண்டை காட்சியாக இருந்தாலும், சென்டிமெண்ட் காட்சியாக இருந்தாலும் நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பாலா படத்தில் வந்து தத்துருவமாக இருக்கும். அந்த ஸ்பெஷல் வந்து மற்ற படத்தில் நம்ம அவ்வளோவா பார்க்க முடியாது சார். இல்லை, அதுதான் பாலுமகேந்திரா ஸ்கூலுங்கிறது. நீங்கள் வந்து வழக்கமான ஒரு கதாநாயகனை இப்போ நீங்கள் பாரதி ராஜா வந்து கமலஹாசன் வந்து அழகுபடுத்தி காட்டலை, சப்பானியாக தான் காட்டினார். உருவத்தை கலைத்து போட்டு விளையாடுறது தானே. இவர் படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கிற ஆளையெல்லாம் போய் வெயிலில் போய் நில்லு ஷூட்டிங் ஸ்பாட்லன்னு சொல்லி அந்த கலரை டல் பண்ணுறதுக்கே மேக்கப் இருக்குது. அதையும் தாண்டி நிஜமாகவே நீ கருத்து போகணும். அப்போ எல்லாருமே என்னென்னா கலரை ஏற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது கலரை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்கிற இடம். அப்புறம் வந்து என்னென்னா உங்களுக்கு ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபயராக வந்து சண்டை காட்சிகள் அதெல்லாம் வந்து ரொம்ப குரூரத்தினுடைய உச்சமாக கூட சில காட்சிகள் இருக்குது. இப்போ நீங்கள் ராஜ்கிரனை வச்சு ஒரு நந்தா மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கதாபாத்திரமே வேறொரு கம்பீரமாக இருக்கும். ஏறத்தாழ வந்து ஒரு கதாநாயகனாக தொடர்ச்சியாக நடித்த ராஜ்கிரண் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இனி கதாநாயகனாக தொடர முடியாது. ஏன்னா அவர் கதாநாயகனாக தொடங்கின வாழ்க்கையே 40க்கு மேலே. ஆமாம்,
40 வயசுக்கு மேலே ஹீரோ ஆகும்போது உங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் அதே தொடர முடியும்? ஒரு 10 ஆண்டு காலத்தில் அவருக்கு 50 கிடக்கிற போது அவர் உருவ அமைப்பு வேறு, அவர் வந்து பாடி ஃபில்டர்லாம் கிடையாது, அவர் சிக்ஸ் பேக்கு கிடையாது, அவர் வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஊரில் எப்படி சித்தப்பாக்க பெரியப்பாலாம் இருப்பாங்களா அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். அப்போ அவரை வந்து வேறொரு பரிணாமம் கொடுத்ததே நந்தா தான். அப்போ ராஜ்கிரனுடைய 2ஆம் கட்ட தொடக்கம்னு ஒன்று இருக்குல்ல சினிமாவில், வந்து அவருடைய அடுத்த பரிணாமங்கிறதே பாலா கூட்டு தந்த பாதை தான். நந்தா தான் அது காரணம். அதனால தான் சண்டைக்கோழி, அந்த தவமாய் தவம் இருந்து அப்படின்னு அவருக்கு ஒரு வரிசை இருக்குது பாருங்கள் வெற்றி படங்கள். அந்த வெற்றி படத்துக்கு பின்னாடி கதாநாயகனுக்கு நிகராக ஒரு குணசித்திர கதாபாத்திரத்தில் நடிப்பவரும் வந்து மிளிர முடியுங்கிறதுக்கான ஒரு இடம். ஏறத்தாழ வந்து நந்தா படத்தில் வந்து அந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்கு சிவாஜி கணேசன் தான் பேசப்பட்டது. அவர் உடல்நலம் கொஞ்சம் குன்றி இருந்ததுனால ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டு போய் அவருக்கு ஏதாவது இன்னும் மோசமான நிலைமை ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரீஷூட் பண்ணணும், அதனால் அது வேண்டான்னு தவிர்த்து தான் அது பண்ணாங்க. ஓகே சார், காலங்கள் கடந்து இப்போ படம் பண்ணுறாரு பாலா அவர்கள். வணங்கான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, வணங்கான் திரைப்படம் வந்து தொடக்கத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட் லுக் வரும்போதே ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. ஒரு கையில் பெரியார், ஒரு கையில் வந்து பிள்ளையார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலை வைத்தது மாதிரி ஒன்று வந்துச்சு. அப்போயே அது கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. அந்த படத்தில் முதலில் சூர்யா நடிப்பதாக இருந்து சூர்யாவை வந்து பழைய மாதிரி அவர் வேலை வாங்க முடியாத சிக்கல் ஏற்பட்டு கன்னியாகுமரியில் படப்பிடிப்பு நடத்தும் போது பொதுவெளியில் அவரை ஓட விட்டு பெரிய க்ரௌடு உருவாகி அவர் நினச்சது மாதிரி எடுக்க முடியல. அப்படிங்கிறப்ப 2 பேரும் கௌரவமாக அந்த ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம விலகிக்குவோன்ட்டு அந்த இடத்திற்கு ஆல்டர்னேட்டிவாக அருண் விஜய் மாதிரி ஒரு ஹீரோ வந்துட்டார். அந்த இடத்துல வந்ததுக்கு பின்பு அவர் நினச்ச படத்தை அவர் எடுக்கிறார். அவருக்கு வசதி என்னென்னா அவரே சொல்கிறார், பல நேர்காணல்கள்லையும் பல இடங்கள்லையும் அவரே சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு 10 நாள் தான் வருவார் இந்த ஹீரோ, இந்த ஆர்டிஸ்ட் வந்து 4 நாள் தான் வருவாங்க அப்படின்னா நான் எடுக்க மாட்டேன். என் படத்துக்கு வந்துட்டா கமிட் ஆகிட்டா வேறு படத்துக்கு போகக்கூடாது, அங்கேயே தான் இருக்கணும், குத்த வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுப்பார். நினச்சப்போ அவர் எடுப்பார். அவர் திருப்தி வர்ற வரைக்கும் ரீஷூட் பண்ணுவார். அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து எல்லாரும் டெடிகேட் பண்ண முடியாது, அர்ப்பணிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அவர் நினச்ச படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வணங்கானுக்கு வந்து அருண் விஜய் மாதிரி ஒரு ஹீரோ அப்படின்னு ஒரு இடம் வந்துச்சு. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.